ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு வரலட்சுமி விரதம் அன்று, வரலட்சுமி நோன்பு அன்று 10 ரூபாய் கொடுத்தாவது இந்த 3 பொருளை வாங்கி வைத்தால் போதும். நம் வீட்டில் தங்கம் வெள்ளி குவியும், நம் வீட்டில் செல்வம் மென்மேலும் பெருகி நன்மைகள் ஏற்படும். ஆடி மாதத்தின் நிறைவு நாளும் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையுமான ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரலட்சுமி நோன்பு வருது. அன்னைக்கு மகாவிஷ்ணுவுக்குரிய வளர்பிறை ஏகாதசி விரதமும் வரதுங்கிறது ரொம்ப சிறப்பானது. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு மூல நட்சத்திரமும் இணைந்து வருது. மூல நட்சத்திரம்ங்கிறது அன்னை சரஸ்வதி தேவிக்குரிய நட்சத்திரம். கடைசி வெள்ளியில் விரதம் இருந்து வழிபட்டால் 3 தேவியர்களையும் வழிபட்ட பலனும் அவர்களோட அருளும் நமக்கு கிடைக்கும். சுமங்கலி பெண்கள் தீர்க்க சுமங்கலி வரம் பெறவும், வீட்டில் சுபிஷம் பெருகவும், மகாலட்சுமி தாயாரோட அருள் கிடைக்கவும் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் மஞ்சள் நூலை நோம்பு கயிறா கையிலும் கழுத்திலும் கட்டிக்கிட்டு விரதம் இருப்பாங்க. இதனால் அவங்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மகாலட்சுமி தாயாரோட அருளை பெறும் யாராக இருந்தாலும் வரலட்சுமி விரதத்தை எடுக்கலாம். இந்த நாளில் மகாலட்சுமியின் எந்த வடிவத்தையும் நம்ம வழிபடலாம். அம்பிகைக்குரிய மந்திரங்களை போற்றிகளை பாடி மகாலட்சுமி தாயாரோட மனம் மகிழும்படி பூஜை செஞ்சு வழிபடணும். வரலட்சுமி விரதங்கிறது மனிதர்களோ முனிவர்களோ தேவர்களோ சொல்லி கொடுத்த விரதம் கிடையாது. மகாலட்சுமி தாயாரை கற்றுக் கொடுத்த விரதம் தான் இந்த வரலட்சுமி விரதம். ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவையான உணவு, உடை, இருப்பிடம் இது நிறைவாக இருந்தால் அவங்கக்கிட்ட மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் இருக்குன்னு அர்த்தம். அப்படி ஒருவருக்கு தான் கொடுத்த செல்வத்தை அவங்க எவ்வாறு பயன்படுத்துகிறாங்க, அந்த செல்வத்தில் கொஞ்சமாவது மற்றவங்களுக்கு பயன்படும் வகையில் தானம் செய்கிறாங்களா, தனக்கு எப்படி அவங்க பூஜை செஞ்சு வழிபடுறாங்க, இதை பார்ப்பதற்காக அனைவரோட வீட்டிற்கும் மகாலட்சுமி எழுந்தருளிய வரலட்சுமி விரதனால சொல்கிறோம். வரலட்சுமி விரதம் அன்றைக்கு நம்ம அம்பிகைக்கு என்ன நைவேத்தியம் படைக்கிறோமோ அதே போல் நம் வீட்டிற்கு வரக்கூடியவங்களுக்கும் அவங்களுக்கு அதே போல் உணவு கொடுக்கணும். அதே போல் நம்ம அவங்கள கவனிக்கணும். அப்படி செய்கிறதுனால நம்மளோட வீட்டின் செல்வநிலை உயர மகாலட்சுமி தாயாரோட அருள் முழுவதும் நமக்கு கிடைக்கும். அடுத்த ஆண்டு வரலட்சுமி விரதத்துக்குள்ள நம்ம வீட்டோட செல்வநிலை மேலும் மேலும் உயரும். செல்வநிலை உயர்ந்தாலும் குறைந்தாலும் தர்ம குணம் மாறாமல் மற்றவங்களுக்கு உதவும் குணம் இருந்தால் அந்த வீட்டில் மகாலட்சுமி விரும்பி வந்து குடியேறுவாங்க. தாங்கிட்ட இருக்கும் ஒரே ஒரு நெல்லிக்கனியும் கூட தன்னுடைய வறுமை நிலையும் தானமாக கொடுத்த பெண்ணுக்கு ஆதிசங்கரர் கேட்டுக்கொண்டதால் தங்க நெல்லிக்கனியை மழை பெய்ய வச்சவங்க தான் மகாலட்சுமி தாயார். அவங்களோட கருணைக்கு இதுதான் சாட்சி. அப்படி நம்ம வரலட்சுமி விரதம் நாளன்னைக்கு நம்ம எவ்வளோ பூஜை செஞ்சாலும் எவ்வளோ வழிபாடு பண்ணாலும் சரி, நம் வீட்டிற்கு வரும் அனைவரையுமே அவங்கள உபசரித்து அவங்களுக்கு நல்ல விதமாக அவங்க வயிறார உணவு கொடுத்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்யணும். சரி, வரலட்சுமி விரத நாளில் ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது இந்த 3 பொருளை நீங்கள் வாங்கி வைக்கணும். அதில் முதலாவது ஒரு பொருள் என்னன்னு பார்த்தா ஏலக்காய். மகாலட்சுமி தாயாருக்கு எப்படி கல்லுப்பு வந்து மகாலட்சுமி தாயாரோட அம்சம் சொல்கிறோமோ அதே போல் ஏலக்காய்ங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று. எங்கெல்லாம் வாசம் மிகுந்த வாசனை மிக்க பொருட்கள் இருக்கோ அங்கெல்லாம் மகாலட்சுமி தாயார் விரும்பி வந்து குடியேறுவாங்க. அதுவும் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நம்ம நிச்சயமாக ஏலக்காய் வந்து ஒரு 10 ரூபாய்க்காவது வாங்கணும். ரெண்டாவது பொருள்னு பார்த்தா கிராம்பு ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குங்க. மூன்றாவது பொருள் பார்த்தா ஒரு கைப்பிடி அளவு, அதாவது ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு அரிசி, அதாவது பச்சரிசி ஒரு கைப்பிடியாவது வாங்கி வைங்க. எப்படியும் நம்ம வந்து கலசம் வைக்கிறதுக்காக நம்ம வரலட்சுமி பூஜைக்கு 2 நாளைக்கு முன்னாடி, ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம பச்சரிசி வாங்குவோம். இருந்தாலும் அன்றைய நாளில், அதாவது வரலட்சுமி விரதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று நம்ம ஒரு கைப்பிடி அளவாவது பச்சரிசி வாங்கணும். இந்த 3 பொருட்களையும் நம்ம வாங்கி வச்சு நம்ம வழிபாடு செய்யணும். இதை வாங்கி வச்சு வழிபாடு செய்யும்போது மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும். ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை மகாவிஷ்ணுக்குரிய வளர்பிறை ஏகாதசி, அது மட்டும் இல்லாமல் மூல நட்சத்திரம், இது எல்லாம் இணைந்து வரக்கூடிய அற்புதமான இந்த நாளில் இந்த 3 பொருளை நீங்கள் வாங்கி வைங்க. அதிகம் காசு கொடுத்து நம்ம வாங்க வேண்டாம். ஒரு 10 ரூபாய் அதுவே போதுமானது. இந்த 3 பொருளையும் நம்ம
வீட்டில் வாங்கி வைத்து வழிபாடு செய்யணும். இந்த 3 பொருளிலும் மகாலட்சுமி தாயார் நிறைவாக இருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இதை நம்ம வாங்கி வச்சு நம்மளோட விரதமும் எடுப்போம். அப்போ இந்த பொருளையும் வாங்கி வைக்கிறதுனால மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். இது போன்ற வாசனை பொருட்களில் நிறைவாக மகாலட்சுமி இருக்காங்க. பச்சரிசிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. மகாலட்சுமி தாயாரோட பொருட்களில் இது 3மே இருக்கக்கூடிய ஒன்று. இதை வாங்கி வைத்து வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் செல்வம் மேன்மேலும் பெருகிக்கிட்டே போகும். மறக்காமல் இதை செய்யுங்க. நன்றி.